உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். பாஜகவுக்கு வாக்களித்தால் மட்டுமே மத்திய அரசின் திட்டங்களை வழங்குவோம் என மக்களை கட்டாயப்படுத்துகிறது பாஜக என்று அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தென்னிந்தியாவின் வரிப்பணத்தை வைத்துக் கொண்டு மத்திய அரசு அரசியல் செய்வதாக விமர்சித்தார். அது புரியல. ரெண்டாவது கொஞ்சம் வெளியே வந்தபோது சொல்கிறாரு, ரேலி போகிறது அவர் சொல்கிறாரு, ஐ எம் ஷுவர் தட் ஒன்ஸ் அவர் கவர்மெண்ட் கம்ஸ் ஹியர். இப்போ இதாவது புரியுது, என்னைக்கு இங்கே பாஜக என்டிஏ ஒன்றிய அரசு ஆளும் கூட்டணியோட அரசாங்கம் இங்கே வருதோ, அண்டர் த லீடர்ஷிப் ஆஃப் ராம ஸ்ரீனிவாசன் ஜி, we can go to the Prime Minister and request him to bring metro to Madurai. அப்போ என்னைக்கு எங்கள் ஆட்சி அமையுதோ அன்னைக்கு நாங்கள் மெட்ரோவை அப்ரூவ் பண்ணுவோம். அப்போனா என்ன அர்த்தம்? முழுக்க முழுக்க அரசியல் ஒன்று தான் எங்களுக்கு முக்கியம். நாங்கள் ரிஜெக்ட் பண்ணது மக்கள் தொகை பத்தலை, உங்களுக்கு திட்டமிட்டுதலில் ஏதோ குறைவு இருக்குது. அது உண்மையாக இருந்தால் அது யார் கட்சியில் ஜெயித்தாலும் யார் அரசாங்கம் அமைச்சாலும் அது உண்மை தானே. அரசாங்கம் அமைஞ்சிட்டா 15 லட்சம் தொகை 25,000மா? என்ன அர்த்தம் இது? அப்போது இது தெளிவாக இதற்கு மேல் ஒரு சிறப்பான உதாரணம் தேவையில்லை. ஏன் முதலமைச்சர் சொல்கிறார், இந்த தேர்தல் டெல்லிக்கும் தமிழ்நாடுக்கும் போட்டி. என்ன சொல்கிறாங்க, டெல்லிக்கு என்னைக்கு நீ அடிமையாகி எங்களுடைய ஒரு என்ன சேட்டலைட்டாக அங்கமாக நீ சுற்றுப்பயணம் செய்கிறையோ அன்னைக்கு உனக்கு ஸ்டேட்டஸ் இருக்கோ இல்லையோ. எதுக்கு ரிஜெக்ட் பண்ணுறாங்க? உனக்கு டெக்னிக்கலாக ஸ்டேட்டஸ் இல்லைன்னு ரிஜெக்ட் பண்ணுறாங்க. அதை பற்றி ஒரு வார்த்தை பேசல. டெக்னிக்கலாக இருந்தால் என்ன இருக்கட்டும், இல்லைன்னா என்ன, நாங்கள் ஆதரவு பெற்றால் கொடுப்போம். அஃப்கோர்ஸ் அரசியலில் நிறைய பேசலாம். என்னுடைய அனுபவத்தில் அவர் இவ்வளோ தெளிவில்லாதவர் இல்லை, அரசியலுக்காக சொல்லியிருக்கார். ஆனாலும் இதை அடையாளமாக நான் கூறுகிறேன், அவங்களுடைய மனப்பான்மை இந்த மாதிரி தான் இருக்குது. இதனால் தான் முதலமைச்சர் கண்டித்திருக்கிறார். இந்த மாதிரிலாம் செய்கிறது ரொம்ப தவறு. ஆனால் நாங்கள் சொன்ன வாதம், இது யாருக்கும் இருக்கிற தேர்தல் என்ற வாதத்துக்கு இது முழு உதாரணம், இது சிறந்த உதாரணம் சொல்கிறார். அதை நானும் கூறுகிறேன்.